ஓகே, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தகுதியெல்லாம் நம்முடைய பிரயாசனத்தினால் வரவில்லை. நம்மை தகுதிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறியிருக்கிறார். எனவே இந்த வகுப்பு நமக்கு இன்னும் அவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் பெருகுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மொத்தம் இந்த 15 பாடங்கள் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பாடத்திலும் 10 வகுப்புகள் உண்டு. நம்ம இதுவரைக்கு 8 பாடங்கள் அல்லது 8 சப்ஜெக்டை முடிச்சிட்டோம். இப்போ 9வது சப்ஜெக்ட். அது என்னவென்றால் தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். மிக முக்கியமான இந்த பாடத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே 7வது வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். சிஸ்டர் பிரதர் பிலிப். எஸ் பிரதர். யாரால் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? எஸ், பவானி சிஸ்டர் சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மனதை புதிதாக்குவதன் மூலம் வெரி குட் விடுதலையை பெற்று முடியும். ரைட், சரியான பதில் தான் இல்லையா? முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். நான் திரும்ப அதை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம விளக்கம் பார்க்கலாம். யாரால் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? பேஜ் 128, 128 செகண்ட் பேராகிராஃப் கடைசியில் இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயத்தில் வாங்கி கொள்ளாதபடியால் தேவ வார்த்தையினால் உண்டாகும் விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர். நான் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வாசிக்கிறேன் பாருங்க. நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து வெகு காலம் ஆகவில்லை, ஆனாலும் என் இருதயத்தை ஊற்றி போதித்து தேவ வசனத்தை பகிர்ந்து கொண்ட பின்னும் நான் விளக்கிய பிறகு சத்தியத்தை பிடித்து கொண்டு நன்மை பெற்றுக்கொள்ளாமல் மரித்து போன அநேக மக்களின் பெயர்களை என்னால் கூற முடியும். தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயத்தில் வாங்கி கொள்ளாதபடியால் தேவ வார்த்தையினால் உண்டாகும் விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகம். சரிங்களா? இதுக்காக நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இது எப்படி இருக்கிறது என்றால், அநேகருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் சின்ன கூட்டத்தில் நம்மையும் தேவன் வைத்திருக்கிறார் பாருங்களா. நாம் கேட்ட பிரசங்கத்தை அநேகர் கேட்டிருப்பார்கள். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை அநேகர் கேட்டிருந்தாலும் நம்மை போல அவர்களால் வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு ஸ்டெப்பு பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஏற்றுக்கொண்டோம், ஆனால் திரும்ப என்ன ஆயிட்டோம்? ட்ரெடிஷன்ல போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ திரும்ப நமக்குள்ள ஒரு ரிவைவல் வந்தது பாருங்களேன். ஒரு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வந்தது. அப்போ என்ன ஆயிற்று? தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வாங்கி கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி தியானிக்கிறது தான், நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் அதாவது நீதிமான் ஆயிருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரிங்களா? ஆகவே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் விடுதலையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாமும் முற்றிலும் தேறிவிட்டோம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. முற்றிலும் தேறினவர்களாக இருப்போம் என்றால் எப்படி இருப்போம்னா, பவுலை போல இருப்போம், இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம், தெபோராளை போல இருப்போம், கேத்தரின் குல்மேனை போல இருப்போம். சரிங்களா? நம்மளும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஓகே, தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயத்தில் வாங்கி கொள்ளாதவர்கள், வாங்கி கொள்ளுகிறவர்கள்.
நமக்கு இந்த ஆன்சர் புரியுது பாருங்க, அநேகருக்கு இது புரியாது. நான் கேட்காத பிரசங்கமா, எனக்கு தெரியாத சத்தியமா என்று நினைப்பார்கள். தேங்க் காட், கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தருளினார். இப்பொழுது நாம் 2வது கேள்விக்கு செல்லலாம். தங்கள் செயல்பாட்டுக்கு தக்கவாறே தேவன் ஒருவரை பயன்படுத்த முடியுமானால் எத்தனை சீடர்களை அவரால் பயன்படுத்தி இருக்க முடியும்? வெரி குட். நீங்க தான் சொல்லணும் பதில். அனட்டா சிஸ்டர். ஒருவரையும் 0. ஒருவரையும் பயன்படுத்தி இருக்க முடியாது. கரெக்ட் இல்லையா? ஆமா. ஏன் ஒருவரையும் பயன்படுத்தியிருக்க முடியாது? இதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையிலிருந்து பதில் சொல்லுங்க பாப்போம். என்னால் அன்றி. அதை விட பெட்டர் ஆன்சர் இருக்கு. இப்படி கேட்கிறேன், நல்லவர்களை மாத்திரம்தான் தேவனால் பயன்படுத்த நல்லவர்கள் ஒருவரும் அல்லவென்று இயேசு சொன்னார் பாருங்க. சரிங்களா? ஆமா. ஆனா பொதுவா பலவீனமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார். அது அவருடைய மெய்யான இயல்பு. சரிங்களா? அதை வாசித்துருவோம். பேஜ் 130 டாப் பேராகிராஃப் வாசிங்க அனட்டா சிஸ்டர். 130 டாப் பேராகிராஃப். நான் என் ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் தேவன் என்னை எனது செயல்பாட்டுக்கு தக்கவாறுதான் உபயோகிப்பார் என்று நினைத்தேன். ஏதாவது ஒரு குறை என்னில் இருப்பதை நான் கண்டால் மக்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவையான என் முழு விசுவாசத்தையும் நான் இழந்து விடுவேன். தேவனே, என்னை எப்படி நீர் உபயோகிக்க முடியும் என்று எண்ணுவேன். அநேக மக்கள் இன்னும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆமா, முக்கியமான விளக்கம். ஸோ நான் ஒரு நாளும் ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது பாருங்களேன். ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாருக்கு போகணும். அப்போ பிசாசு சொல்கிறான், தமிழ்நாட்டில் தான் உனக்கு அற்புதம் நடக்கும், அங்கே போனால் நடக்குமா? திடீர்னு எனக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டேன். ஏன்னா சரியாக ஜெபிக்கவில்லை, சரியாக ஆயத்தம் பண்ணவில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துடைய வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோவான் 7:38 24/7 ஆல் த்ரூ யுவர் லைஃப், உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு நாள் நம்ம பிசாசு இடம் கொடுக்க கூடாது. we are perfectly perfected. நம்முடைய ஆவி மனுஷனிலே we are perfectly perfected. so all through your life you shall enjoy the blessings of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். எங்கே போனாலும், எப்பொழுது, எந்த சூழ்நிலையிலும் உங்களால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட்டு ஜனங்களை விடுவிக்க முடியும். உறுதியாக இருங்கள். நம்மை போல உறுதியா இருக்கக்கூடிய அநேகர் கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை ஆவியானவர் கற்றுத்தருகிறார், சிஸ்டமேட்டிக்கா கற்றுத்தருகிறார் இல்லையா? இந்த செய்திகள் மூலமாக, நம்முடைய ஜூம் மீட்டிங் மூலமாக மாத்திரமல்ல, இப்போ நமக்கு தெரியும் எந்தெந்த செய்திகளை கேட்க வேண்டும் இல்லையா? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள், ஆண்ட்ரூ மக்கு செய்திகள், பில் ஜான்சன், பில் விட்ஸ், எதை கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். எனவே நீங்கள் நன்றாக உறுதியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரைட்? ஆமாம், தேவன் இன்னும் அதிகமாக நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். நமக்குள்ளே இருந்த அந்த ஜீவ தண்ணீர் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்த கேள்வி போயிடலாம் பிரதர். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை தோல்வி அடைய ஆரம்பிக்கிறான்? மகேஸ்வரி சிஸ்டர். எழுதின பாஸ்டர் சரியோ தெரியல. தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக உங்கள் கிரியல் மேல் நம்பிக்கை வைக்கிறபடியால். வெரி குட். நீங்க மார்க் ஃபுல் மார்க் போட்டுடுங்க. ஆனா இங்க எழுதியிருக்கிறது அதே அர்த்தத்துல வேற ஒண்ணு எழுதியிருக்கு. அது யாரு சொல்றீங்க? அது 5வது கேள்விக்கு வருது பாஸ்டர்.
நமது அஹ், பழைய 127வது பக்கம் பாஸ்டர், நமது பழைய தவறுகளை நமக்கு ஞாபகப்படுத்தி அவ்வளவு நல்லவன் அல்ல, ஆகவே தேவ வல்லமை உனக்கு வேலை செய்யாது என்று சொல்லுவான். உடனே நாம் ம் தோல்வி அடைய ஆயத்தமாகிறோம். வெரி குட் வெரி குட். அனுபவித்தவர்கள் உடனே சாத்தான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நமது செயல்பாட்டுக்கு தக்க அளவில் தான் தேவன் நமது வாழ்வில் இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறார்கள். அந்த போதும் போதும் மாதிரியான நினைவுகளை போதும். அவர் ஓகே ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் தோல்விக்கு நேரா ஓகே, சரியான பதில் சிஸ்டர். அதை நான் வாசித்துருவோம். 1, 2, 3ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நம்மில் அநேகர் தேவனுடைய தயவை விட, நல்லா நீங்க கவனிக்கணும், அதாவது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை விட நமது பாவங்களை குறித்தே அதிக உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம். யாருக்காவது ஊழியம் செய்யும் போது அது மிகவும் வெளிப்படையாக தெரிவது துரஷ்டவாதமான காரியம். சாத்தான் செய்வதெல்லாம் நமது பழைய தவறுகளை நமக்கு ஞாபகப்படுத்தி, நீ அவ்வளவு நல்லவன் அல்ல, ஆகவே தேவ வல்லமை உனக்கு வேலை செய்யாது என்று சொல்வான். உடனே நாம் தோல்வி அடைய ஆரம்பிக்கிறோம். ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் அப்படி எண்ண மாட்டீர்கள் இல்லையா? அவ்வளோ ட்ரைனிங் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ரைட்? ஆமாம், எந்த கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆமாம், அது நம்முடைய பக்தியினாலேயோ நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்தினாலே தான் தேவன் ஒருவரை பயன்படுத்துகிறார். இது அற்புதம் செய்கிறதுக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் இதை உதவும். உங்க வாழ்க்கையில ஒரு இது வருது, ஒரு நெருக்கடி வருதுன்னு வைங்களேன். இந்த சத்தியத்தை அறியாதவர்களாக இருந்தால், எந்த சத்தியத்தை? தேவனுடைய மெய்யான இயல்பை அறியாதிருந்தால் உடனே என்ன சொல்லுவோம், என்ன நினைப்போம்? என்னிடத்துல ஏதோ ஒரு குறை வந்துட்டு இல்லையா, நான் இந்தந்த காரியத்துல குறை உள்ளவனாக இருக்கிறேன், சரியா ஜபிக்கவில்லை, எனவே எனக்கு இப்படி நடக்கிறது என்கிற பொய்யை எனக்கு உறுதியா நம்புறேன். நீங்க யாரும் அந்த பொய்யை நம்ப மாட்டீங்க, சரிங்களா? ஆமா, நம்முடைய பரிசுத்த குறைச்சலோ நம்முடைய விசுவாச குறைச்சல் கூட உங்களுக்கு தீமையை கொண்டு வராது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசம் இருந்தால் அந்த சூழ்நிலையில நீங்க சமாதானமா இருப்பீங்க, சரிங்களா? ஆமா, ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துட்டு வைங்களேன், உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்கோ குடும்பத்தில் யாருக்கோ சிக்னஸ் வந்தா, ஐயோ நாங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் சரியாக ஜெபிக்கலை, ஆகையினால்தான் இந்த வியாதி என்று அந்த தவறான எண்ணத்திலிருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டீங்களா? இல்லை, இன்னும் அப்படித்தான் நினைக்கிறோமா? நான் என் ஜெபத்தை கூட்டுனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்காது. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்படி நினைத்தால் நீங்கள் தோல்வி அடைய ஆரம்பிக்கிறீர்கள். வெரி குட். நம்முடைய கிரியைகளை நம்புகிறவர்கள், தம்முடைய கிரியைகளை நம்புகிறவர்கள், இன்னும் நான் பழைய காலத்தில் செய்த பாவங்கள் எனக்கு இப்படி ஆயிற்று அப்படின்னு நினைக்கிறவர்களால் பெரிய ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் இல்லையா? நாம் அப்படி இல்லை, அப்படி இருக்கல் ஆகாது. 4வது கொஸ்டின் போயிடும். எப்பொழுதை விட எதை மாற்றிக் கொண்ட பிறகு அநேக அற்புதங்களை நாம் காண முடியும்? எஸ் பராம் சிஸ்டர். எங்களுடைய எண்ணத்தை மாற்ற வேணும். எங்களுக்கு பரிசுத்தம், அதற்கேற்றபடிதான் அற்புதங்கள் நடக்கிறது என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும். வெரி குட், வெரி குட். எந்த பகுதியில இருந்து நீங்க எடுத்தீங்க அந்த ஆன்சர்? 132 பாஸ்டர். வெரி குட். கடைசி பேராகிராஃப். கடைசி பேராகிராஃப். ஓகே, கரெக்ட் தான். நான் அதை சம்பாதிக்க முயற்சி செய்த பொழுது, எதை? நான் நீதியை சம்பாதிக்க முயற்சி செய்த போது நான் கண்டதை விட எனது எண்ணத்தை மாற்றி கொண்ட பின் மிக அதிகமாக தேவனுடைய வல்லமையினால் உண்டாகும் அற்புத அடையாளங்களை நான் கண்டிருக்கிறேன்.
அதாவது நான் சம்பாதித்து எதை பரிசுத்தத்தை நான் செயல்பாடு சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்ததை விட என்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்ட பிறகு அநேக அற்புதங்கள் நடக்கின்றன. அதற்காக நான் ஒரு சோம்பேறித்தனமான பாவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அர்த்தம் அல்ல, இல்லை. ஆனால் தேவனால் உபயோகப்படுவது அல்லது தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வது போன்ற எதையுமே அல்லது தேவனோடு எனக்குள்ள உறவுக்கு அடிப்படையாகவோ எனது பரிசுத்தத்தை அடித்தளமாக நான் பயன்படுத்தவில்லை. கர்த்தர் நல்லவர். என்னுடைய தகுதி என்னுடைய கிரியைகளினால் அல்ல, ஆனால் விசுவாசத்தினாலே தான். என்னை அறிந்து கொள்ளும் பொழுது நீ என்ன செய்ய முடியும்? மிகுந்த சமாதானத்தோடு மிகுந்த விசுவாசத்தோடு, இல்லையா, சாதாரணமாக அற்புதம் செய்ய முடியும். தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் வெவ்வேறு கோணத்தில் நாம் இப்படி கற்றுக்கொள்ளுகிறதுனால உங்களுடைய எஞ்சியுள்ள காலமெல்லாம் நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. ரைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், 5வது கேள்வி போவோம். சாத்தானால் யாரை அடிக்கடி தோற்கடிக்க முடியும்? எஸ் பிரதர் பிலிப். If you have confidence in your own goodness. வெரி குட். நம்முடைய நற்கிரியைகளின் மேல் அல்லது நம்முடைய செய்கைகளின் மேல் அல்லது நம்முடைய ஜெபத்தின் மேல் நம்முடைய கீழ்ப்படிதலின் மேல் நம்முடைய பரிசுத்தத்தின் மேல் நம்பிக்கை இருக்குமானால் சாத்தான் உங்களை அடிக்கடி தோற்கடிக்க கூடும். ரைட், பேஜ் 129, 3rd paragraph, 129வது பக்கத்தில் 3வது பேராகிராஃப். அதற்கு மாறாக நீங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் சாத்தான் உங்களிடம் வந்து நீங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கும் பகுதிகளை சுட்டி காட்டி உங்கள் மனசாட்சியை உறுத்துவதினால் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார் என்கிற விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்கள் நற்கிரியைகளிலேயே உங்கள் நம்பிக்கை இருக்குமானால் சாத்தான் உங்களை அடிக்கடி தோற்கடிக்க கூடும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த ட்ரூத்தை தெரிஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு சமாதானம், இல்லையா, ஒரு ரெஸ்ட், ஒரு பேஷன்ஸ், ஒரு பொறுமை, ஒரு பதஷ்டம் இல்லாத ஒரு மனநிலையை எல்லாருமே நாம் அடைந்திருக்கிறோம். இல்லை என்று ஒருவரும் சொல்லவே முடியாது. தட்ஸ் த பவர் ஆஃப் கிரேஸ். எப்பொழுது கிருபை வேலை செய்யும்? யாருனாலும் பதில் சொல்லலாம். ஆரம்பத்தில் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். யாருக்கு கிருபை வேலை செய்யும்? வேத வசனத்தை வசனத்தின்படி அறியும் போது. வேற விசுவாசிக்கிறது. ஓகே, இல்ல இன்னும் கரெக்டான பதில் வரல. கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுகிறவர்கள். கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுகிறவர்கள். ஓகே, கரெக்டான பதில். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டால் வேலை செய்யுது. நீங்க சத்தியத்தின்படி அறிகிறதுனால வேலை செய்யுது. என்ன செய்யுது? உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை தந்திருக்கு, விசுவாசத்தை தந்திருக்கு, இளைப்பாறுதல், ரெஸ்ட். யூ ஆர் என்ஜாயிங் ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ். இப்போ அந்த வசனம் எந்த வசனம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. எந்த வசனம்? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்கு தேவ பலன் தருகிறது என்று எந்த வசனம் சொல்லுகிறது? கொலோசியர் 1:6. மறந்துடாதீங்க, சரிங்களா? யாரும் கேட்டா பவுல் சொல்றாரு பாருங்க, யாரும் கேட்டால் சாந்த குணத்தோடு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி யாரும் கேட்டா சாந்த குணத்தோடு சொல்லணும். அதுக்கு இது தேவைப்படும். அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. கொலோசையர் 1:6 பின்பகுதி முழுவதுமாக வாசிக்கலாம். நோட் பண்ணிடுங்க. அந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எஸ் சிஸ்டர். இந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு
தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென். வெரி குட். ஆமென். இன்னும் நம்ம அறிய 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 இன்னும் பலன் தருது இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அந்த கிருபையை நாம் அறிந்து கொள்ள மேலும் மேலும் நாம் என்ன செய்யறோம்? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். பிரதான ஆசீர்வாதம் சமாதானம், தைரியம், ஒரு ரெஸ்ட். ஏன்னா எப்படி எதனால ரெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கூடி இருக்குன்னா, யாரை தேவன் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. அதற்கு இந்த நாலேஜ் வேலை செய்யுது. என் தேவர் என்னை கைவிட மாட்டாரு, என் பிள்ளைய கைவிட மாட்டாரு. ரைட்? அப்போ அந்த பூரண சமாதானத்தை தர்றது அவர். அதுதான் லா. அது அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். ரைட்? அது எந்த வசனம் பைபிள்ல திறந்து பார்த்துருவோம். ஏசாயா 26. ஏசாயா 26. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 26 எத்தனாவது வசனம்? 3. ஓகே, பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். முன்னை விட நம்ம எல்லாருமே அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோம். ரைட்? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லலாம். முன்னால விட எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்கு பிரதர், அப்படி இல்லை. நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை தேவனே நமக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த என்ன செஞ்சிட்டுனா ஒரு சமாதானத்தை பெருக பண்ணி இருக்கிறது. சமாதானத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்க ஒரு பதஷ்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு தீர்மானத்தை தவறா எடுத்துருவோம். இப்ப நம்ம ரெஸ்ட்ல இருந்து தீர்மானம் எடுக்கிறதுனால நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ரைட்? ஒரு பதஷ்டம், ஒரு டென்ஷன், ஒரு கவலை, ஒரு சோர்வு, ஒரு ஆங்ஸைட்டியில் இருக்கும் பொழுது தேவனுடைய நடத்துதல் தெரியாது, கைடன்ஸ் தெரியாது. முன்னால விட அதிக காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது கைகூடி வரும். ஏனென்றால் அந்த மன அமைதியோடு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். உங்களுக்கு இன்னொரு நியூஸ் சொல்றேன். குட் நியூஸ் என்னன்னா, அதே நேரத்தில் பொதுவாக ஆண்டவர் நம்ம எலிவேட் பண்ணும் பொழுது வைங்களேன், அடுத்த லெவலுக்கு நம்ம உயர்த்தும் பொழுது என்ன செய்யுது? ஒரு ப்ராசஸ்ல போறோம். இப்படி வைத்துக்கிடுவோமா? நம்ம டேவிட் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எந்த திட்டம்? அரசனாக வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா ஒரு பெரிய ப்ராசஸ் வருது, ஒரு சவால் வருது, ஒரு சேலஞ்சு வருது. ரைட்? எதற்கு? நம்முடைய மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ண. அந்த ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு அடுத்த லெவல் உயர்த்தப்படும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய என்ன செய்யறதுன்னா, அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு தைரியத்தை தருது, ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது, ஒரு நம்பிக்கையை தருது. ஆமா, தேவன் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அவரை சார்ந்து வெற்றி அடைவேன். இப்போ சிலர் நீங்க இல்லாட்டாலும் உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட ப்ராசஸ்ல போகலாம், ஒரு நெருக்கமான பாதையா இருக்கலாம். ஆனால்
எல்லாமே எதற்கு ஏதுவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது? நன்மைக்கு சகல ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஆமா, இதை நீங்க மனசுல வச்சிடுங்க. பொதுவா இதுதான் நடந்திருக்கு. பைபிளை நான் தியானிக்கிறதுனால பார்க்கும் பொழுது, இன்னொரு அடுத்த லெவல் உயர்த்தும் பொழுது அப்படி ஒரு ப்ராசஸ் வருது. இந்த ட்ரூத்தை தெரிந்திருப்பீர்கள் என்றால் அந்த ப்ராசஸையும் லகுவாக கடந்து வருவீர்கள். அதுல ஒரு டென்ஷன் வராது, ஒரு பயம் வராது, ஒரு கவலை வராது. எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கிறது. ஆமென். பைபிள் அப்படித்தான் நடந்திருக்கு. இவருக்கு நிறைய சவாலை சந்திக்கிறான். யாரு? பவுல். அப்ப நிறைய என்ன வருது? வெளிப்பாடு வருது. பெரிய சாதனை. 12 புஸ்தகம் எழுதுறான். எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபைகள் நாட்டுறான். ஆனா எல்லாமே ஒரு ப்ராசஸ் பாருங்க. அப்போ என்ன பாயிண்ட்னா, அப்படிப்பட்ட ஒருவேளை இடுக்கமான பாதையில நாம் போகும் பொழுதும் நம்மாலே சமாதானமாக இருக்க முடியும். எதை அறிந்தவர்களுக்கு எல்லாம் நன்மையாக தான் முடியும். என்னுடைய டெஸ்டினி எனக்கு தெரியும், எனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை ஒரு வியாதி வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக சமாதானமாக இருக்க முடியும், சிரித்து கொண்டு இருக்க முடியும், கவலை இல்லாமல் இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்னும் பொழுது அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எத்தனாவது கொஸ்டின்? நெக்ஸ்ட் 6. ஓகே சிஸ்டர். ஓகே. நாம் பரிசுத்தத்தில் பலவீனமாய் இருக்கும் போதும் எப்படி இருக்கிறோம்? எனவே அந்த நேரமும் நம்மால் என்ன செய்ய முடியும்? யார்? லிதியா சிஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்களோ? இல்ல பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நாம் பரிசுத்தத்தில் பலவீனமா இருக்கும் போதும் நாங்கள் பலம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஓகே. எனவே அந்த நேரமும் என்ன செய்ய முடியும்? இன்னும் தேவனை அதிகமாக நம்புவோம். ஓகே. 133வது பக்கம் பார்த்து. ஓகே, இருங்க. அதுல இந்த பதில் இல்லை. ஆனா அது ஏக்கு அதுல பதில் இருக்கு. நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். எனவே அந்த நேரமும் என்ன செய்ய முடியும்? தோல்வியடைந்த நேரங்களிலும் அவர் இன்னும் அதிகமாக தேவனை நம்பினார் என்றுவோம். நாங்களும் நம்புவோம். ஓகே. வேற என்ன பதில் எழுதலாம்? விசுவாசிக்க முடியும். அற்புதங்கள் செய்யலாம். அற்புதங்கள் செய்யலாம். அப்படி நான் நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. நாம பரிசுத்தத்துல பலவீனமா இருக்கும் பொழுதும் நாம் பலம் உள்ளவர்களா இருக்கிறதுனால அப்பொழுதும் அற்புதம் செய்ய முடியும். அதாவது நீங்க என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும், செய்ய வேண்டும். சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா ஏரியாவிலையும் நீங்க அப்படி செய்யலாம். ஒருத்தர் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கு, நான் சரியா ஆண்டவரோட இல்லையே. அந்த பலவீனமா இருக்கும் பொழுதும் நீங்கள் பலவீனமா இருக்கவில்லை, பலம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே நீங்க தைரியமா அடிச்சு பேசணும். இதுதான் சத்தியம். சரிங்களா? அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து விட கூடாது. அருமையானவர்களே, அதான் சாத்தியம். ஆமா, உங்களுக்கே தெரியும். எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு இருக்குதா? எந்தூசியாசம். முன்னால விட இப்ப நமக்கு நல்ல வாய்ப்புல இருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு ஜூம் மீட்டிங், நல்ல செய்திகள் யூடியூப்ல இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் தேவன் நம்மை நம்பி இருக்கிறார். அதை வாசிக்கிறேன். பேஜ் 133, கடைசி பேராகிராஃப். நான் மிகவும் சோர்ந்து போயிருந்த நேரங்களில் மிகப்பெரிய அற்புதங்கள் பலவற்றை நான் கண்டிருக்கிறேன். உண்மையில் 2 கொரிந்தியர் 2:10 பவுலும் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று இதைத்தான் சொல்லுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். கிருபை பரிசுத்தம் என்ற சத்தியங்களை சரியாக கையாண்டு தன் பலவீனத்தை அறிந்து தமது செயல்பாடுகளில் தோல்வியடைந்த நேரங்களிலும் அவர் இன்னும் அதிகமாக தேவனை நம்பினார்.
ஸோ நீ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பேட்டரி உண்டு, எவர் ரெடின்னு ஒரு பேட்டரி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவர் ரெடி என்றால் என்ன பொருள்? எப்பவுமே ரெடியா இருக்கு. எப்பொழுதும் ரெடி தான். வெரி குட் சிஸ்டர்ல. நீங்க என்னைக்கு மறுபடியும் பிறந்தீங்களோ அன்னையிலிருந்து என்னைக்குமே ரெடி தான். எதுக்கெல்லாம் என்னைக்கும் ரெடி? சோர்ந்து போய் இருக்கிறவர்களை என்ன செய்ய? உற்சாகப்படுத்த, செத்தவங்களை உயிரோட எழுப்ப, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்க, குதூகலமாக வாழ, உற்சாகமுள்ள ஆவியை நாம் காத்துக்கொள்ள. அருமையானவர்களே, எப்பொழுதுமே நீங்க ரெடியா இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் என்னை தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். ஓகே, எஸ் பிரதர். எதுதான் நம்மை விடுதலை ஆக்கும்? எஸ். அடுத்து யார் சொல்றீங்க? நீங்க ஸ்கிரீன்ல இல்ல, வீடியோவில் வராதவங்க சொல்லலாம். மாலதி சிஸ்டர், நிரஞ்சனா, ரூத் சிஸ்டர், ரூத், ஜான், சலோமி, ஸ்ரீதேவி, யார் சொல்றீங்க? சொல்லுங்க. 135வது பக்கம் பாஸ்டர். வேதத்தை நீங்கள் சிறக்காவிட்டால் நீங்கள் மூலராக இருக்கிறீர்கள், ஏனெனில் அதில் தான் ஜீவ வார்த்தைகள் இருக்கின்றன. அவருடைய மெய்யான சுவாசத்தை குறித்த வெளிப்பாடுகள் அங்கேதான் இருக்கின்றன. அதுதான் உங்களை விடுதலையாக்கும். வேதம் தான், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். எந்த சத்தியத்தை அறியாதவர்கள்? எது சரியான சத்தியம்? எது சரியான? அதாவது இந்த கான்டெக்ட்ல நீங்க கரெக்டான பகுதி தான் எடுத்திருக்கீங்க. ஆனா பாயிண்டா சொல்லல, கரெக்டான பகுதி தான் எடுத்திருக்கீங்க. பாயிண்டா சொல்லுங்க. ஜீவ வார்த்தைகள் இருக்கின்ற அவருடைய மெய்யான சுபாவத்தை, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய மெய்யான சுபாவம் என்ன? அன்பு. ஓகே. அவருடைய நியாய தீர்ப்பு எதுதான்? மன்னிப்பு தான். அந்த மெய்யான சுபாவத்தை குறித்த வெளிப்பாடுகள், அன்பாகவே இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு, மன்னிப்பு தான் அவருடைய சுபாவம். அவர்தான் மெய்யான சுபாவம். பல சான்றுகள் நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம ஆழமா போக வேண்டியதில்லை இல்லையா? இப்போ கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர் தீர்ப்பு வழங்கவில்லை, மன்னிப்பின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குகிறார். அதுதான் அவருடைய மெய்யான சுபாவம். ஒரு தவறு செய்த உடனே அவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவனாக இல்லை. அப்படி தள்ளினால் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர உலகத்தில் பிறந்த எந்த மனிதனையும் தேவனால் பயன்படுத்த முடியாது. ஆபிரகாமையும் முடியாது, யோசுவாவையும் முடியாது, மோசேயும் முடியாது. எல்லாரையும் பயன்படுத்துறார். ஏன்னா அவருடைய மெய்யாவுமே சுபாவமே மன்னிப்பு தான். ஓகே, இது நம்ம முக்கியமான ட்ரூத் இல்லையா? நீங்க மறந்தே போகக்கூடாது. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் அதில் ஜெயித்திருப்பீங்க. ஒரு இஷ்யூ வருது, ஒரு தேவை வருது, அல்லது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உங்களை நீங்களே குற்றப்படுத்த முடியாது. குற்றப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. சரிங்களா? ஆமா, உங்க மீது அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார். இளைய குமாரன் மீது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அதே அளவு, இல்லையா? இப்படி சொல்லலாம். அந்த தவறான வழியிலே போய் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மீது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அந்த சந்தோஷம், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நம்முடைய எந்த கிரியைகளும் மாற்றவே முடியாது. ஒன்றே ஒன்றை தவிர, அது என்ன சொல்லுங்க? அவிசுவாசத்தை தவிர. ஏன்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறார் என்கிறதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். அவிசுவாசம்தான் நமக்கு வரக்கூடாது. சரிங்களா? ஆமா ஆமா, கர்த்தர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். ஆமா, இன்னும் உற்சாகத்தை தரப்போறார், இன்னும் சந்தோஷத்தை தரப்போறார், இன்னும் உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய போகிறார்,
இன்னும் உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிக்கு அநேக நன்மைகளை கொண்டு வர போறார். அல்லேலூயா. ஆமா. ஓகே பிரதர், 8வது கேள்வி போயிடுவோம். வல்லமையானவர்களையும் சிறந்தவர்களையும் தேவனால் ஏன் அதிகமாக உபயோகிக்க முடிவதில்லை? ஷார்ட்டா சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம். தங்கள் கிரியைகளையும் தங்கள் நற்கிரியைகளையும் தங்கள் திறமைகளையுமே அவர்கள் நம்புவதனால. வெரி குட் சிஸ்டர். தங்களை தாங்களே நம்புவார்கள். வல்லமையானவர்கள், ரொம்ப சிறந்தவங்க, அறிவாளிகள், இவர்களெல்லாம் தங்களையே நம்புகிறதுனால தேவனால் அவர்களை அதிகமாக உபயோகிக்க முடிவதில்லை. பேஜ் 134 கடைசி பேராகிராஃப் வாசிங்க யாராவது. தேவன் வல்லமையானவர்களை அதிகம் உபயோகிக்காததற்கு காரணம் அவர்கள் முதலில் தங்களை நம்புவதை விட்டு வெளியே வர வேண்டி இருக்கிறது. அவர்கள் தங்களை தாங்களே நம்புவார்கள். அநேக யாரையும் நம்ம குறை சொல்லல, பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலை. பல ஆண்டுகள் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்துடுதுன்னா தங்களையே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எனவே தேவனால் அவர்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் பாருங்களா, ஒழுங்கினமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவர்கள் தங்களை நம்புவதை விட ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்க. இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ தங்களை நம்புவதை விட்டு வெளியே வர வேண்டும். தங்களை நம்புவது என்றால் என்ன? என்னுடைய கிரியை, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய தகுதி, அதை நம்புவதை விட கிருபையை நம்புகிறவர்கள். தேவன் என்னை இலவசமாக தகுதிப்படுத்தி இருக்கிறார், அது என்னால் உண்டானதல்ல, அது அவருடைய ஈவு. ஆமா, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி நாம் இலவசமாக ரட்சிப்பை பெற்றோமோ நம்முடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு வரை எல்லாவற்றையும் அப்படிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு போக ஆரம்பிக்கிறோம். அவங்க நிறைய கண்டிஷன் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் செய்தாதான் தேவனால் உங்களை நேசிக்க முடியும். நாமளும் அதை நம்பிட்டோம். ஆனால் எப்படி அந்த சால்வேஷனை, அந்த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்னை இலவசமாக பெற்றோமோ அதே போல நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் வடிவமைத்திருக்கிறார். அது ஒரு லா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், நமக்கு தேவை என்னது? சமாதானம் வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு ரெஸ்ட் வேணும். இந்த காரியங்கள்ல நம்ம எல்லாரும் வளர்ந்துருக்கிறோம். ஏன்னா நான் தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறனால அல்ல, விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோம். விசுவாசம் எதனால வந்தது? சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால. இதை போலதான் எல்லாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்க பிடிச்சுக்கிடணும். இன்னும் பொருளாதாரத்துல குறை உள்ளவர்கள் அதை பிடிச்சுக்கிடுங்க. ஆரோக்கியத்துல குறை உள்ளவர்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். குடும்ப ஐக்கியத்திலே குறை உள்ளவர்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். எதை பிடித்து கொள்ளணும்? எப்படி நான் இலவசமாக ரட்சிக்கப்பட்டேனோ அப்படியே இலவசமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று நீங்க பிடிச்சிடுங்க. அப்படி அதுக்கு என்ன தேவை? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு நாம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும். விசுவாசத்தை கொண்டு பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். விசுவாசத்தினாலே குடும்பத்திலே ஐக்கியம் வர வேண்டும். நீங்க விசுவாசித்தா போதும். நீ விசுவாசித்தால் என்ன நடக்கும்? தேவ மகிமையை காணலாம். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே. நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் தேவ ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், குடும்பத்துல அன்பு, ஐக்கியம், பிள்ளைகள் கீழ்ப்படிதல், நீங்க விசுவாசித்தா போதும்.
நீங்க எப்போ விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது நீ என்ன விசுவாசிப்பீங்கன்னா, இல்ல இந்த பிள்ளை இப்படி இருக்க மாட்டான், கண்டிப்பா ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளுவார், இந்த தவறான தொடர்புல இருந்து வெளியே வருவார், இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து வெளியே வருவான் என்று நீங்கள் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? ஷார்ட்டா சொல்லுங்க. உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். கரெக்டா சொல்றீங்க. நம்ம கொடுத்திருக்க டெஃபினிஷன் என்ன? நம்ப முடியாததை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்புவது. யாராலும் நம்ப முடியாது கோலியாத்தை ஜெயிக்க முடியும். நம்ப முடியாத சூழ்நிலை, நம்ப முடியாத அந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியாத வெற்றியை தாவீது நம்பினான். பெரிய வெற்றிக்காக தேவனை தேடுங்க, சரிங்களா? பெரிய வெற்றி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள பெரிய வெற்றி, பெரிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதம் இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதை நம்புங்க. நம்பக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணப்படுகிறது அல்லது நம்ப முடியக்கூடியதை நம்புவதற்கு விசுவாசமே தேவையில்லையா? எழுதி தந்திருக்கிற எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரொம்ப எமோஷனல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், சாதாரணமா பேசுங்க. டெட் பாடியை பார்த்து சாதாரண பேசுங்க. லாசருவே வெளியே வா, தபித்தாலே எழுந்துரு, இல்லையா? இயேசு நாமத்துல எழுந்துரு. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். எத்தனாவது கொஸ்டின் முடிச்சிருக்கோம் பிரதர்? எட்டு முடிச்சிட்டேன். 8 முடிச்சிட்டோமா? ஓகே ஓகே. 9, கொஸ்டின் நம்பர் 9. எஸ், தேங்க் யூ பிரதர். எதற்காக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? 5 காரணங்கள் எழுதுக. ஓகே. தேவனை ஆராதிக்கவும், அவரிடமிருந்து செய்திகளை கேட்கவும், மற்றவர் விசுவாசிகளோடு ஐக்கியம் மூலமாக நீங்கள் வளரவும், தேவன் விரும்பும் வகையில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்தை கண்டறியவும் நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஓகே. உங்கள் வாழ்வை அது மறுரூபம் ஆக்கும் என்பதால் ஆலயத்துக்கு செல்லுங்கள். வெரி குட். ஆமா, ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறத நான் சொல்றேன். உங்க குடும்பத்துல, சரிங்களா, யாராவது இந்த ட்ரூத்தை அறியுறாங்க, இந்த நியூ கவர்னட் ட்ரூத்தை அறியுறாங்க, உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவங்களெல்லாம் வச்சு என்ன செய்யுங்க? ஒரு சபையை ஆரம்பியுங்கள். எத்தனை பேருக்கு பாட சொல்லி கொடுக்க ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் இறங்கி வந்தாரு? 2 பேருக்கு சொல்லி கொடுக்க வந்தாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்க வந்தாரு? 12 பேர் உள்ள ஒரு சபையை 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து நடத்தினாரு பாருங்க, இல்லையா? அதனால அருமையானவர்களே, நீங்கள் எல்லாருமே உங்க சந்ததியை அப்படி ஆசீர்வதியுங்கள். ஆமா, சபைன்னு சொன்னா அது பெருசா தெரியும். சும்மா ஒரு பிரேசல் ஆரம்பிப்பா, இல்லையா? ஆமா, கர்த்தர் நல்லவர். யாராவது நீங்க கடைசியில் சாட்சியெல்லாம் சொல்லலாம். நீங்க இந்த வெளிச்சத்துல வந்த பிறகு உங்க கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ யாராவது இந்த வெளிச்சத்துல வந்தா நீங்க கடைசியில சாட்சி சொல்லலாம். இப்பொழுது நம்ம ஓகே, இது எளிதான கேள்வி. நம்ம பொதுவாக இப்படிப்பட்ட கேள்வி கேட்க மாட்டோம், இல்லையா? அதுல இருந்து ஒரு ரெவலேஷன் வரணும். எத்தனை பேர் கவனிச்சு கூட தெரியல. ஒவ்வொரு கேள்வியிலும் ஒவ்வொரு பதிலிலும் ஒரு வெளிப்பாடு நம்ம இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்தி வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையை போதிக்கிற சபைக்கு நீங்க கண்டிப்பா செல்லுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல அப்படி ஒரு சபை இல்லைன்னா என்ன செய்யணும்? நாங்க உருவாக்கணும், அவ்வளவுதான். ரைட்டா? சோர்ந்து போகாதிருங்கள். ஓகே. அதுல என்னெல்லாம் நன்மை போட்டிருக்காரு? வர்ஷிப்பிங் த லார்ட், மெசேஜ் கேட்குறோம். இந்த மற்ற விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியம் ரொம்ப தேவைப்படுத்துருங்க. ஆமா. அதே வேளையில இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு நம்ம துண்டிக்க வேண்டியதில்லை, அவர்களோட ஆர்கியூமெண்ட்டும் பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யலாம்?
ஆண்ட்ரூவுக்கு மெசேஜை கேளுங்க, பில் ஜான்சனை கேளுங்கன்னு நீங்கள் ஒரு மெசேஜ் எடுத்து அனுப்பலாம் பாருங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிடும். ஓகே, அப்புறம் உங்கள் வாழ்வை அது மறுரூபமாக்கும். ஓகே, எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடலாம். தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை யாரால் முன்வந்து சொல்ல முடியாது? இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க என்ன சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாருமே சொல்லலாம். நீங்க புரிந்து கொண்டதை சொல்ல வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. சாட் சொல்லிக்க சுய உணர்வு அடையக்குள்ள அவங்க வந்து நாங்க சொல்லிக்கல மத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த சாட்சியை பற்றின்னு சொல்லி நினைக்கல அவங்களால சொல்ல முடியாது கத்து செய்த நன்மைகளை. வெரி குட். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அந்த அளவுக்கு நான்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இல்லையா? எல்லாமே ஒரு சுய உணர்வு தான். தன்னை பற்றிய ஒரு தன்னை குறைவாக மதிப்பிடுறது, அதுவும் தவறு இல்லையா? யாருமே யாருக்கும் உயர்ந்தவர்களும் கிடையாது, குறைந்தவர்களும் கிடையாது. எல்லாருமே யாராக இருக்கிறோம்? தேவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி கேள்வி வந்தவுடனே உடனே சொல்லிடணும், எல்லாருமே தேவர்களா இருக்கிறோம். யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது, உயர்ந்தவர்களும். நம்ம எல்லாருமே உயர்வா தான் இருக்கிறோம். பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நாம் எல்லாருமே உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? ஆமா. ஸோ நீங்க ஊழியம் செய்கிறீர்களோ இல்லையோ, எத்தனை பேர் இந்த உணர்வோடு இருக்கிறீங்க? அதாவது அந்த ஜாய் இருக்கணும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த தில்லு, அந்த தைரியம். அதான் காட்ஸ் பிளான். வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் இதே நேரத்தில் அத்தியாயம் 8 இருந்து நம்ம கேட்கப்படும். இப்பொழுது நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். எங்களை எவ்வளவாய் நீர் தகுதிப்படுத்தி எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கோ இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையிலே வாழ்ந்த எங்களுக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய மெய்யான இயல்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் இப்படிப்பட்ட பாடங்களை கற்றுத்தருகிறதுக்காக நன்றி. இதை அறிந்து கொள்ளவும், இதை ஏற்றுக்கொள்ளவும், இதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தக்கதாக எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் கிருபையையும் வாய்ப்பையும் வாஞ்சையையும் நீர் தந்தருள்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.